தெரியாமல் போன வாரம் நான் வந்து பிளெஸ்ஸிக்கிட்டேயும் ஷேரன்கிட்டேயும் சொல்லிட்டேன், இனிமேல் எவ்ரி சாட்டர்டே சண்டே வந்து நீங்கள் அடுப்பில் எதுனா சமைச்சிக்கோங்கன்ட்டேன். காலையில் 7 மணிலேருந்து என்னை ரொம்ப தொல்லை, என்ன சமைக்கணும், நீங்கள் அடுப்பு எடுத்து கொடுமான்னு சொல்லிட்டு நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னால் அவங்க ஒத்துக்கவே இல்லை. காலையிலேருந்து நான் சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சுக்கினே இருந்தாங்க. பெட்ரூம் க்ளீன் பண்ணுங்கள், செய்யலாம், ரேஷன் கடைக்கு போயிட்டு வரலாம் அப்படிலாம் சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையை நான் வாங்கிக்கினேன். சரி, இனிமேலும் நம்ம ஏமாத்தினா அவங்க வந்து நம்மளை ரொம்ப திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரி நான் செய்ய போகிறீங்கன்னு கேட்டேன். கேசரி செய்ய போகிறேன் அப்படின்னாங்க. கேசரி வந்து நிறைய கேசரி இருக்குது. கல்யாணத்தெல்லாம் வைக்கிற கேசரி வேறு லெவலில் வந்து சூப்பராக இருக்கும். அந்த டூட்டி ஃப்ரூட்டிலாம் போட்டு செய்வாங்க. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற கொஞ்சம் பொருளை வச்சு சிம்பிளான ஒரு கிராமத்து கேசரி எங்கள் அம்மா அப்படி தான் செய்வாங்க, நானும் அப்படி தான் செய்வேன். நான் வந்து பிளஸ்ஸிக்கோ ஷேரனுக்குமே வந்து சரி அடுப்பில் தானே செய்ய போகிறீங்க, சிம்பிளாக நான் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்து எடுத்து நான் கொடுத்தேன். அவங்களே எடுத்துன்னு வந்துட்டாங்க. நான் ஒன்று இந்த அடுப்பை பற்ற வைக்க தான் வந்து ரொம்ப தெரியல. ஏன்னா வந்து கெரோசின் ஊற்றுனா தான் நல்லா வந்து எரியும். பிளஸ்ஸி வந்து எதிர் வீட்டில் செல்வி அக்கா கிட்டே போயிட்டு அதை வாங்கி வந்தால், இந்த டயானா வந்து ஒரு சேவல் இருக்குது, கேட்டை திறந்துதான் அந்த சேவல் வந்து டயானாவை வந்து அப்படியே துரத்தோம். அதுக்கு பயந்துக்குன்னு டயானா வந்து உடனே வந்து யார் இருந்தாலும், எங்கள் வீட்டுக்காரர் இருந்தாலும் வண்டி மேலே ஏறிக்கும், நான் உட்காந்துருந்தாலும் வந்து சேர் மேலே ஏறிக்கும். இன்றைக்கி அந்த சேவல்கிட்ட வந்து நான் தான் வந்து காப்பாற்றினேன். காலையில் வந்து செம்ம வேலை, க்ளீனிங் ஒர்க்கு, அதனால தான் நான் ரொம்ப டயர்டாக தெரிகிறேன். டயானா வந்து இறங்கவே இல்லை, கடைசி வரைக்கும் பின்னாடியே தான் உட்காந்துருந்தா. அதுக்கப்புறம் சேவல் கூட வந்து அவள் சேரவே மாட்டேங்கிறா, அதனால தான் வந்து முட்டையும் போடலை. அதுக்கப்புறம் பிளஸ்ஸி வந்து செல்வி ஆண்டி வந்து கெரோசின் கொடுத்தாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின்னு வந்துட்டா. வாங்கின்னு வந்து கொஞ்சமாக ஊற்றுனா, அவள் செகண்ட் டைமாக நிறைய ஊற்றுனா. அதுக்கப்புறம் நான் பற்ற வச்சு கொடுத்தேன். இது மாதிரி குழந்தைங்களாம் வந்து செய்யும் போது இந்த நெருப்பு வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். நான் தான் வந்து பற்ற வச்சேன், கடாயும் நான் தான் வச்சு கொடுத்தேன். அதுக்கப்புறம் கடாய் கொஞ்சம் சூடானதும் நெய் எண்ணெய்லாம் ஊற்றி நான் சொல்ல அவங்க வந்து 2 பேருமே செஞ்சாங்க. சூப்பராக இருந்தது கேசரி. எனக்கு இந்த டேஸ்ட்டு தான் பிடிக்கும். கல்யாணத்தில் வைக்கிறதுலாம் நல்லா இருந்தாலுமே அதில் வந்து நிறைய நெய், எண்ணெய், டால்டா அதெல்லாம் ஊற்றுவாங்க. ஆனால் இது வந்து எப்போவுமே இவங்க 2 பேருக்கும் ஸ்கூலுக்கு ஒரு நாள் ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லை, அப்போ கூட நான் வந்து கேசரி தான் செஞ்சு கொடுத்து அமிச்சேன். சுகருமே வந்து ரொம்ப மீடியமாக, ரொம்ப குறைவாகவே வந்து போட்டேன். ஏன்னா அத்தை எங்கள் வீட்டுக்காரர் எல்லாமே சாப்பிட்டாங்க. சர்க்கரை எனக்குமே வந்து நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா பொதுவாகவே சுகரு, காரம், புளி எல்லாமே வந்து உப்பு எல்லாமே ரொம்ப குறைவாக தான் நம்ம வந்து போடுவோம். அதனால் வந்து நம்ம வீட்டு சாப்பாடு டேஸ்ட்டாக இருந்தாலும் நல்லா இருந்தாலும் வெளியிலேருந்து சாப்பிட்றவங்க வந்து இன்னும் காரமே இல்லை, உப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து அது மாதிரி தான் செஞ்சு பழகிட்டேன். அதுக்கப்புறம் பிளஸ்ஸியும் ஷேரனும் நான் தான் ஊற்றுவேன், நீ தான் ஊற்றுவேன்னு அவ்வளோதான் அவங்க சண்டையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஷேரனுக்கு வந்து ரொம்ப நான் தான் செய்வேன், நான் தான் ஊற்றுவேன் அப்படின்ட்டு நான் தான் சொன்னேன். ஷேரன் ரொம்ப அனலாக இருக்குது, அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் முகத்துலையுமே சந்தோஷத்தை பார்க்கணுமே, அளவே இல்லை. சரி, நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் செய்யும் போது அவங்க 2 பேருமே ஹாப்பினா நம்மளும் ஹாப்பி தான். ஃபஸ்ட்டு வந்து கடாய் நல்லா சூடானதும் ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றணும். அது நல்லெண்ணெய் கிடையாது, டப்பா மட்டும்தான், நல்லெண்ணெய் டப்பா, கோல்டு வின்னர் எண்ணெய் தான். நல்லெண்ணெய்லாம் இந்த கேசரி செய்யும் போது இந்த செக்கு எண்ணெய், நல்லெண்ணெய் அதெல்லாம் ஊற்றினா ஒரு ஸ்மெல் வரும், நல்லா இருக்காது. அதனால் கோல்டு வின்னர் தான் வந்து ஊற்றுவோம். அப்படி தான் நானுமே ஃபோனில் பார்த்தா கற்றுக்கினேன் இதையுமே. ஆனால் எங்கள் அம்மா கூட இப்படி தான் செய்வாங்க. எங்கன்னா வந்து நம்ம வீட்டிலேருந்து ஃபங்க்ஷன் அது மாதிரிலாம் போனோன்னா பார்த்திங்கன்னா யாருன்னா ஆள் வச்சு செய்வோம். நம்மளுக்கு வந்து இந்த டேஸ்ட்டெலாம் வந்து அவங்களுக்கு செட் ஆகாதில்ல, வெளியில் எடுத்துன்னு போகிறது நல்லா எடுத்துன்னு போனோம். அதனால் வெளியேருந்து வந்து சரசம்மானு வந்து எங்கள் அம்மா ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்க தான் வந்து வடை, கேசரி, அதுக்கப்புறமேட்டு அந்த உளுத்த வடை அதெல்லாம் சூப்பராக செய்வாங்க. அவங்க தான் வந்து செய்வாங்க. அதுக்கப்புறம் ரோசம்மா செய்வாங்க. எல்லா கிராமத்துலேயும் இருப்பாங்கள்ல, அவங்க அதிரசம் செய்வாங்க, இவங்க முறுக்கு செய்வாங்க, இவங்க வந்து இதில் இவங்க ஃபேமஸ்ஸு அப்படின்ட்டு. அது மாதிரி நம்ம வீட்டுக்கு கூட நிறைய வந்து குவான்டிட்டி அதிகமாக தேவைப்படும் பொழுது அவங்களாம் வந்து செய்வாங்க. இவங்க 2 பேருமே வந்து இந்த முந்திரியும் பிஸ்தாவும் தான் இருந்தது, திராட்சை சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்களாம். இப்போ தான் எங்கள் தம்பி வீட்டிலேருந்து வரும்போது
ட்ரை கிரேப்ஸ் இருந்து எடுத்துன்னு வந்தாங்க. அதை வந்து பஸ் ஸ்நாக்ஸ்க்கு எடுத்துன்னு போகிறேன்ட்டு 2 பேருமே காலி பண்ணிட்டாங்க. தேடும் போது பார்த்தா இல்லை. எங்கம்மா அப்படின்னா, நாங்கள் எப்பயும் எடுத்துன்னு போய் காலி பண்ணிட்டோம்மா அப்படின்றாங்க. சரி, நம்ம தானே சாப்பிட போகிறோம், இருக்கிறத வச்சு செய்யலான்னு சொல்லிட்டு முந்திரியும் பிஸ்தாவும் இருந்தது, பாதாம் இருந்தது, ஆனால் பாதாம் போடலை. அது 2த்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றி தான் சர்க்கரை போடணும், ரவை போடணும். கிச்சன்லேருந்து நாங்கள் கொஞ்சம் தான் எடுத்துன்னு வந்தோமே, நிறைய பாத்திரம்லாம் எடுத்துன்னு வரல. தேவையானது மட்டும்தான் வந்து கேட்டாண்ட நம்ம வீட்டுக்கு வாசலில் எடுத்துன்னு வந்தோம். அதனால் இந்த பவுலில் வந்து சர்க்கரை இருந்தது. அதனால் ஃபஸ்ட்டு நீ சர்க்கரையை போட்டுரு அப்படி சொல்லிவிட்டு சர்க்கரை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதே பவுலில் வந்து அளந்து 1 கப்பு சர்க்கரை, 2 கப்பு வந்து ரவை. அதை ஏற்கனவே ரோஸ்டட் பண்ணி தான் நாகா ரவை தான் நம்ம வீட்டில் வாங்குவோம். அதில் 2 போட்டாங்க பிளஸ்ஸி போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் பால் ஊற்றி நம்ம வந்து அப்படியே பிடிச்சா அப்படியே வந்து ரவா லட்டு மாதிரி ஆகிடும். அதுவும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அத்தை சூப்பராக செய்வாங்க. ரோஸ்மேரி தெய்வசகாயம் எங்கள் அப்பாவோட அக்கா, கடைசி அக்கா, 3 அக்கா, அதில் வந்து 3வது அக்கா சூப்பராக செய்வாங்க. இந்த ரோஸ் கொக்கி, அதிரசம், முறுக்கு, அதுக்கப்புறம் ரவா லட்டு, அது எல்லாமே அவங்க ஸ்வீட்ஸ்லாம், குலோப் ஜாம், அது எல்லாமே செய்வாங்க. நான் வந்து பார்த்துருக்குறேன். இது மாதிரி நல்லா வறுப்பாங்க. வறுத்துட்டு பால் ஊற்றி நல்லா சூடாகவே பிடிச்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அவங்க கையெல்லாம் அப்படியே வந்து ரோஸ் கலரில் இருக்கும். அப்போ நான் சொல்லுவேன், அத்தை இவ்வளோ சூடாக ஏன் அத்தை பிடிக்கிறீங்கன்னா, அப்போ தான் நல்லாயிருக்கும், கெட்டியாக இருக்கும், இல்லைன்னா வந்து புட்டுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம பால் ஊற்றி ரவா லட்டாவும் செய்யலாம். ஆனால் வந்து நல்லா நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அதே பவுலில் வந்து 4 கப்பு தண்ணி ஊற்றணும். 4 கப் தண்ணி ஊற்றி அப்படியே வெளியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நான் நினச்சிக்கின்னு இருந்தேன். என்ன நினச்சேன்னா, பிளஸ்ஸிக்கிட்ட வந்து நம்ம சொல்லணும், வாழை இலை இருக்குது, அதை கட் பண்ணி அதில் வச்சு கொடு எல்லாருக்கும்னு சொல்கிறதுக்குள்ளே பிளஸ்ஸி வந்து நான் யோசிக்கிறேனோ அதை தான் பிளஸ்ஸி வந்து செய்வாள். அது மாதிரி தான் எங்கள் 2 பேருக்குள்ளே வந்து என்ன ஆச்சு. பிளஸ்ஸி வந்து நான் யோசித்துன்னு இருக்கும் போதே அவள் போயிட்டு கத்தி எடுத்துன்னு வந்துட்டா. எதுக்குமாண்ணா, வாழை இலை சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும் அப்படின்னா. அதுக்கப்புறம் நான் வந்து கேசரி பவுட்ரு, நிறைய ஃபுட் கலர் ஆட் பண்ணக்கூடாது, கேசரி பவுட்ரு வந்து கொஞ்சமாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நான் எடுத்துன்னு வந்து கொடுத்தேன். அதையுமே ஊற்றி நல்லா வந்து கலர் வந்துச்சு. அதை ஊற்றுனதும் நல்லா சூப்பராக கலர் வந்துச்சு. இதை வச்சுக்கிறாங்கல்ல, அதுதான் ஊற்றுனதும் நல்லா கலர் வந்ததும் லைட்டாக கலர் கம்மியாக இருந்தது, பத்தலன்ட்டு நான் இன்னுமே கொஞ்சம் வந்து போட்டேன். இது மாதிரி வந்து இப்போலாம் நிறைய பேர் வந்து மாடி மேலெலாம் கூட இது மாதிரி வந்து மினியேச்சர் சாமையெல்லாம் வச்சு குட்டி மண்பானை அதெல்லாம் வச்சு செய்கிறாங்க. அதெல்லாம் ஃபோனில் பார்க்க சூப்பராக இருக்கும். ஆனால் இது வந்து கொசை அடுப்பு சொல்லுவாங்க. இந்த அடுப்பை மறக்கவே முடியாது. எங்கள் அத்தை வந்து வீட்டில் ஒரு விசேஷம் அப்படி சொல்லிட்டு என்னை வாங்கின்னு வர சொன்னாங்க. நான் வாங்கி அன்னை மெடிக்கலில் மாத்திரையும் வாங்கின்னு வர சொன்னாங்க. நான் அந்த அன்றைக்கே அடுப்பு வந்து 120 ரூபா கொடுத்து வாங்கினேன். வாங்கிட்டு என்னோடய டியோ பைக்கு முன்னாடி வச்சுட்டு அன்னை மெடிக்கல் போயிட்டு வந்து பார்க்குறேன், அந்த அடுப்பை காணோம். என்னடா இது, இவ்வளோ சீக்கிரம் யார் வந்து எடுத்துன்னு போயிருப்பாங்க? இத்தனை வருஷம் போகிறோம், கடைக்கெலாம் போகிறோம், கேளம்பாத்தெல்லாம் நம்ம வந்து இது மாதிரி ஒரு பொருள் கூட மிஸ் ஆனதே கிடையாது. அதுக்கப்புறம் அத்தை திட்ட போகிறாங்க சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன், மறுபடியும் அந்த தாத்தா கிட்டே நான் கேட்டேன், தாத்தா இங்கே அடுப்பு வாங்கி வச்சுட்டு அன்னை மெடிக்கல் போயிட்டு வந்தேன், ரோடு கிராஸ் பண்ணி டேப்லெட் வாங்கிட்டு வரத்துக்குள்ளே அடுப்பு காணும் தாத்தானுமா, கேளம்பாத்தில் நிறைய திருட்டு பசங்க ஆகிட்டாங்கம்மா, யாருன்னா கையில் பிடிச்சின்னு போயிட்டுருப்பாங்கோ அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமேட்டு 20 ரூபா கம்மி பண்ணி 100 ரூபாயில் இந்த அடுப்பு கொடுத்தாரு. ஒரே ஒரு நாள் தான் ஒரு விசேஷத்துக்காக சமைச்சிட்டு அப்படியே நான் கிச்சனில் எடுத்து வச்சுட்டேன். அதை இப்போ தான் கொஞ்ச நாளாக எடுத்து வெளியே வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கதை இருக்குது. இந்த கடாய் வந்து பார்த்திங்கன்னா பிளஸ்ஸிக்கும் ஷேரனுக்கு பர்த்டே முடிஞ்சிட்டு இந்த வாட்டர் பாட்டில்லாம் இருக்குல்ல, அந்த வாட்டர் பாட்டிலில் நம்ம பொறுக்கி வச்சா அதை வந்து பேப்பர் பொறுக்கிறவங்க எடுத்துன்னு போயிடுவாங்க. அது மாதிரி 2 அண்ணன் கூட ஃபுல்லாக பேப்பர் அந்த வாட்டர் பாட்டிலோட இது போட்டுட்டா இந்த கடாய் வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த கடாயா இன்னொரு கடாயா தெரில. இந்த இரும்பு கடாயெலாம் நிறைய பேர் கேட்பாங்க, எங்கே வாங்கினேன், சூப்பராக இருக்குது, நல்லா அடி பிடிக்க மாட்டுது, அனல் வந்து சீக்கிரமாக ஏறிடுது, நல்லா இருக்குது, இது குழம்பு செஞ்சால் கூட நல்லா இருக்குது அப்படி சொல்லுவாங்க. நம்ம வீட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாத்திரங்கள் தான். நம்ம எல்லா பாத்திரமும் நல்லா வச்சுருந்தோன்னா நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிளாக
நம்மளுக்கு எது மாதிரி பிடிக்குமோ அது மாதிரி வந்து நம்ம செஞ்சுக்கலாம். ஒரு வழியாக வந்து கேசரி ரெடி ஆகிடுச்சு. ப்ளஸ்ஸி வந்து நெய் கம்மியாக இருக்குதுமா சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டாங்க. மூடி போட்டு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி வாழை இலை கட் பண்ணி அதில் வந்து அவங்க ஆயாக்கு, அவங்க அப்பாவுக்கு, எனக்கு எல்லாருக்குமே கொடுத்தாங்க. இன்றைக்கி சனிக்கிழமை, இன்றைக்கி கேசரி தான் நம்ம வீட்டில் வந்து ஸ்நாக்ஸாக எல்லாருமே சாப்பிட்டாங்க. ஒரு ஸ்பூன் கூட வேஸ்ட் ஆகலை. அதுதான் நான் எப்போவுமே நிறைய போட்டு செஞ்சுட்டு வரவங்க எல்லாருக்கும் கொடுத்து காலி பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி கரெக்டாக நம்ம வீட்டில் உள்ளவங்க மட்டும் நாங்கள் 4 பேர் அத்தை கரெக்டாக செஞ்சு அப்படியே வந்து காலி ஆகிடுச்சு. அது பரவாயில்ல, கொஞ்சம் செஞ்சாலும் கரெக்டாக இருந்தது. குவான்டிட்டி இனிமேல் கம்மியாக தான் செய்யணும். நிறைய போட்டு செஞ்சால் நம்ம எவ்வளோ செஞ்சாலும் கொடுக்கலாம், வீட்டுக்கு வரவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். அதுக்கு இது பரவாயில்ல, கரெக்டாக நம்மள வரைக்கும் காலியாகிடுச்சு. யாருக்குன்னா மீந்து போயிட்டு வேஸ்ட் ஆகாத வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என் தங்கச்சியும் வந்தால் அவளுமே வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு பர்றா இன்னும் சேனலில் வரவே இல்லையே அப்படி சொன்னால், இப்போ தான் எடுத்தேன், எடிட் பண்ணி இனிமேல் தான் போடணும் அப்படி சொன்னேன். நீங்கள் வந்து சின்ன வயசில் உங்கள் பசங்க இல்லை உங்கள் அம்மா அப்பா இது மாதிரிலாம் செஞ்சால் என்கரேஜ் பண்ணுவாங்களா? எங்கள் அம்மாலாம் வந்து தாராளமாக பண்ணுவாங்க. இது மாதிரிம்மா கூட்டாஞ்சோறு செய்ய போகிறோம்மா, அது வேணும் இது வேணும்னா நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு தெரியாத கிச்சனையே எடுத்துன்னு போயிடுவாங்க. ஒவ்வொன்றா எடுத்துன்னு போயிட்டு புளியா மரத்தடியில் கூட்டாஞ்சோறு செய்வோம். அந்த நாட்கள்லாம் வரவே வராது. இப்போ கூட எனக்கு அதெல்லாம் வந்து ப்ளஸ்ஸி ஷேரன்லாம் கூட்டாஞ்சோறு செய்ய போகிறோமா, இது வேணும் அது ஒன்றுனா நானும் கூட போயிட்டு நிறைய ஹெல்ப் பண்ணுவேன். ஆனால் அது மாதிரிலாம் இப்போல்லாம் யாருமே செய்யறது கிடையாது. ப்ளஸ்ஸி போயிட்டு இலை அறுத்துன்னு வந்து எல்லாருமே, ஆனால் ப்ளஸ்ஸிக்கு வந்து நிறைய கொடுக்குற குணம், எப்படி சொல்கிறது, பார்க்கும் பொழுதே வந்து ரொம்ப பரிதாபப்படுவா. அதுக்கப்புறம் அடுப்பை அணைச்சிட்டோம். ஏன்னா அதில் வந்து புகை வந்துக்கினே இருக்கும், நெருப்பு வரும்னு சொல்லிட்டு ஷாபி வந்து தண்ணி ஊற்றி அணைச்சிட்டாங்க. அணைச்சி முடித்ததும் வந்து கேசரி சுட ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது உண்மையாக. அதுவும் வந்து அப்போ தான் நினச்சேன், ஒரு சில அம்மாங்கெல்லாம் வந்து பையன்தான் இருக்கிறான், எனக்கு பொண்ணு இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்குலாம் இதனால தான் சொல்லுவாங்க போல். ஏன்னா இப்போவே நான் நிறைய டைம் அதை வந்து ஃபீல் பண்ணுறேன். ப்ளஸ் என்ன பண்ணோம், நான் படுத்துன்னு இருந்தேன்னா உடனே வந்து வீடு பெருக்கும், பெட்ரூம் க்ளீன் பண்ணுவா. அந்த பெட் கவரை வந்து நீட்டாக உதறி போடும் போது சூப்பராக இருக்கும் வந்து படுக்கிறதுக்கு. நம்மளா அதை வந்து உதறி போட்டு அதை ஒதுங்க வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு படுக்கிறதுக்கும் குழந்தைங்க அது மாதிரி போடும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும். கொஞ்சம் வளர பெண் குழந்தைகள் அப்படின்னும் போது படுத்துட்டா கால் வலிக்குதாம்மா நான் மிரிச்சு விட்டா அப்படி சொல்லுவாள். ஷேரனுமே சரி, ஷேரன்லாம் வந்து இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு அவங்க அப்பா நான் யாராக இருந்தாலும் சாப்பிட்டு உட்காந்துருந்தா உடுகுன்னு ஓடி போயிட்டு மக்கில் தண்ணி எடுத்துன்னு வந்து அதில் கை கழுவிக்க சொல்லுவாள். கை கழுவிட்டு அவள் வெளியே எடுத்துன்னு போய் ஊற்றிடுவா. அவங்க அப்பா வந்து நீ எனக்கு பொண்ணா அம்மாவா ஆயாவா அப்படிலாம் சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவார். பெண் குழந்தைகள் ரொம்ப வந்து கேரிங்காக தான் இருக்கிறாங்க. ஆனால் நானும் தான் வீட்டுக்கு ஒரே பொண்ணாக இருந்தேன். இந்த அளவுக்கு வந்து எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை கேர் பண்ணி பார்த்துக்கினேனா அப்படின்னா எனக்கு ஞாபகம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப செல்லம், ஒரு பொண்ணுன்ட்டு என்னை எதுவுமே செய்ய விட மாட்டாங்க. ப்ளஸ்ஸி வந்து வழக்கம் போல் வந்து நாயகத்துமே ஃபஸ்ட்டு கொடுக்குறேன்ட்டு எடுத்துன்னு போய் கொடுத்தது. அவங்க ஆயா வந்து உங்களை தான் கூப்பிட்றாங்க கேசரி செய்ய, கேவலமாக இருக்குது, சக்கரைலாம் அப்படியே முழுசாக இருக்குது, ஃபஸ்ட்டு சக்கரை போடக்கூடாது, தண்ணி கொதிக்கும் போது தான் சக்கரை போடணும், அப்படியே போட்டுக்கிறீங்கன்னு கரெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. நாங்கள் எதுவுமே சொல்லவே இல்லை. அப்புறம் டயானா வந்து சாப்பாடெலாம் டயானாக்கு போட்டாச்சு, அந்த அம்மா நின்றுன்னு இருக்கிறாங்க. அப்புறம் ப்ளஸ்ஸி வந்து இது நெய் கம்மியாக இருக்குது, நான் வந்து வீடியோ எடுமா இது அழகாக வந்து விடுன்னு சொன்னால், ஆனால் வந்து விடலை அது மாதிரி. அதுக்கப்புறம் எல்லாருமே திருப்தியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். இந்த சாட்டர்டே ஈவினிங் இப்படி தான் போச்சு. உங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கும் போது நீங்கள் என்னெல்லாம் செய்வீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாருன்னா பார்த்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். பாப்பு மறக்காமல் சப்ஸ்கிரைப்